ஹார்ட் ஆஃப் த ஹண்டர். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா, ஜூகோ கோமா ஒரு முன்னாள் கொலையாளி. இவர் அமைதியா குடும்பத்தோட ஒரு கிராமத்துல வசிச்சுட்டு வர்றாரு. இப்படிப்பட்ட நேரத்துல அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் புள்ளிய கொல்லுன்ற ஒரு ஆர்டர் வருது. இருந்தாலும் அவருக்கு என்னன்னா அது ஒரு ஐடியா இல்ல. ஆனா என்னன்னா தன்னுடைய அன்புக்குரியவர்கள் கேட்கறனால அவர் அதை செய்யறாரு. சோ செஞ்ச பின்னாடி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரு அப்படின்றதுதான் கதை. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் படம், பார்ன் ஐடென்டிட்டி, சோ இந்த வகையான படங்கள்ல ஒரு மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டா சொல்லியிருக்காங்கன்னா ஓரளவு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் குறுக்கும் நெடுக்கும் வளைஞ்சு அப்படி கதை கொஞ்சம் போயிருக்கும். இந்த படம் ஒரு ஆக்ஷன் பட பிரியர்களுக்கான படம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, தமிழ் டப்பிங்ல இல்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். இது ஒரு தென்னாப்பிரிக்க ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் திரைப்படம். இந்த படம் 2024லயே தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்பதான் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு புக்கை அடிப்படையாக கொண்டு அதே பெயர்லயே எடுத்த படம். இந்த படத்துல பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீன் பிளஸ் சேசிங் சீன்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு ஹை லெவல் பட்ஜெட்ல நல்ல செலவழிச்சு எடுத்திருக்காங்க. அது படம் பாக்குறப்பே நல்லாவே நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கும். இந்த படம் ஒரு மோசமான படம் இல்ல, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். அப்படிப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பெரிய பிளஸ்ன்னா ஒளிப்பதிவும் ஸ்டண்ட் இந்த படத்துல பெரிய பிளஸ். இந்த இடத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல சில சீன்கள் நம்மளுக்கு ஒரு ஒத்து வராத மாதிரி இருக்கும், ஒரு உடன்படாத மாதிரி இருக்கும் சில காட்சிகள். அதாவது அந்த இதுல பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு இறக்குற சீன் வரும். சோ ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த இடத்துல போலீஸ் துப்பாக்கி சுடாம அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம பாக்குறப்ப என்னன்னா இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ஒர்க்லயோ இல்ல யாரும் அசிஸ்டன்ட் டைரக்டரோ யாரும் எதுவும் சொல்லலையோ. சோ அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல பாக்குறப்ப என்னடா இது ஒரு அதாவது ஒரு ஃப்ளோவா போகுது, ஆக்ஷன் சீன் போகுது. சோ அதுக்கு அடுத்து என்ன ஏன் அந்த இடத்துல சில கோட்டையை விட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க தோணுது. படத்துல ஹீரோவோட நடிப்பு நல்லா இருக்கும். அதாவது இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த இது பண்ணிருப்பாங்க. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் கேரக்டரா ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்க அந்த கதைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டா தான் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த ரொமான்ஸ் சீன் இருக்குல்ல, அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் சீன் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கணும். அந்த அதாவது அவங்க ரொமான்ஸ் பண்றது ஆடியன்ஸ் பாக்குறப்ப நம்மளுக்கு இது ரொமான்ஸா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்வி கேட்கிற மாதிரி தோணுது. அதுல ஒரு இது இல்ல, அந்த ஒரு மேஜிக் இல்ல. வில்லனா ஒருத்தர் வருவாரு பாத்தீங்கன்னா நல்லாவே எக்ஸ்ட்ரானே அடிச்சிருப்பாரு. உட்காந்து நல்லா சாப்பிடுறது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, லேடிஸ் கூட இருக்கிறது. சோ அவருக்கு கேரக்டரை கரெக்டா பண்ணிருப்பாரு. ஆக்ஷன் திரைப்படத்துக்கு தேவையான கண்டென்ட், அரசியல்வாதிகள், ரகசிய ஏஜென்சி, கொலை குற்றவாளிகள், இதுவும் திரட்டுற குற்றவாளிகள், சோ இப்படிப்பட்ட கண்டென்ட் வச்சு கதை பண்ணிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. படத்துல குறைகள் இருக்கு. படம் ஆக்ஷன் படத்துக்காக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம்.